ஸோ ஐயாவின் அறிவுரை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் தன்னடக்கம் என்பது தேவையில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் வந்து நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை உண்டு. ஒரு ஆட்டிடியூட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா நீங்கள் பேசாமையே நான் திறமைசாலின்னு காமிச்சு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா தன்னடக்கத்துக்குன்னு ஒரு பண்பு இருந்தது. பரவாயில்ல, அமைதியான ஆள், இப்போ இவர் வந்து நண்பலாம், நம்பிக்கையான மனிதர் அப்படின்ற இது இருந்து அதை புரியாமல் இந்த கன்னி சுபாவம் என்ன பண்ணும்னா இன்ட்ரோவர்ட்டா வச்சு. ஆமாம், நல்ல நாலேஜ் இருந்தாலும் வெளியே சொல்லாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறது ஒரு வீக் பாயிண்ட்டு. அதை வந்து நீங்கள் உணர்ந்து கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்கணும் இல்லைங்களா? பேச பேச தானே அந்த இது வரும். தலைவர் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அப்போ அந்த பேச்சு திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டாதான் 2ஆம் இடமான துலாம், அந்த துலா ராசியை இயக்குனாதான் உங்களுக்கு சமூகத்திலிருந்து பாராட்டு கிடைக்கும், வெகுமானம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் தனித்து இருந்தீங்களா தனித்து விடப்படுவீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளார்க் வேலை கிடைச்சிருச்சு, அதிலிருந்து மேனேஜருக்கு போகவே முடியாது. அந்த கிளார்க் வேலைக்கு அதுதான் கரெக்டு, அவருக்கு அவ்வளோதான் தெரியும்னு ஓரம் கட்டிடுவோம். எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும் நம்ம, ஓரம் கட்டிடுவோம். அப்போ நீங்கள் வந்து அந்த ரிசர்வ் டைப் மென்டாலிட்டியை மாற்றுங்க. உறவுகள் விட்டுக்கிட்ட கூட நீங்கள் சரியாக பேசி பழகாததுனால உங்களை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மனசில் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட ட்ராமாட்டிக்கலாவது பேசி பழகுங்க.